ஆனா இந்த மஞ்சள் கிழங்கு பத்தி ஒரு சுவையான கதை சொல்லட்டா உங்களுக்கு? கதை கேட்க ரெடியா? யார் யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? மஞ்சள் கிழங்கு என்பது இந்தியாவில் தான் அதிகமாக விளைகிறது. ஆனா இந்த மஞ்சள் கிழங்கை சொந்தம் கொண்டாடிய நாடு எது தெரியுமா? அமெரிக்கா. அமெரிக்கால மஞ்சள் கிழங்கே கிடையாது, மஞ்சள் கிழங்கு இருக்கக்கூடிய செடியே கிடையாது. ஆனா 1990களில் மஞ்சள் கிழங்கு அமெரிக்கா காப்புரிமை பெற்றுவிட்டது. அமெரிக்கான்றது எவ்வளவு பெரிய நாடு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மஞ்சள் கிழங்க காப்புரிமைனா மஞ்சள் கிழங்கு எங்கள் நாட்டுடைய சொத்துன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு வாங்கிட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து வாங்கிட்டாங்க. அது என்ன தெரியுமா? வேப்ப இலை. வேப்பம் சொல்றால, வேப்ப மரம், அதுல இருக்கக்கூடிய இலை, அதுல இருக்க காய், வேப்பமூ எல்லாமே அமெரிக்காவுக்கு சொந்தம் என்று காப்புரிமை பெற்று விட்டார்கள் 1990. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், உங்ககிட்ட ஒரு சென்ட் நிலம் இருக்கு, இல்ல அரை சென்ட் நிலம் கூட இருக்கு. அந்த நிலத்தை வேற யாராவது உரிமை கொண்டாடினா விடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டுக்கு போய் 10 வருஷம் ஆனாலும் சரி அந்த நிலத்தை மீட்காம விடுவீங்களா? ஏன்னா உங்களுடைய நிலம், உங்களுடைய உரிமை, அதை இன்னொருத்த புடுங்கிறதுக்கு விடுவோமா? அதே மாதிரிதான் அவன் புடுங்கிட்டான். இனிமேல் என்ன பண்ணணும்? கிட்டத்தட்ட 1990ல இருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எதையாவது மஞ்சள் கிழங்க வச்சு ஒரு கிரீம் செய்யணும்னா கூட, ஒரு கிரீம் மஞ்சள் கிழங்க வச்சு முகத்துக்கு போடுற கிரீம் செய்வாங்களாம். அந்த செய்யணும்னா கூட அமெரிக்கா கிட்ட போய் சண்டை போட்டு உரிமை வாங்கிட்டு வரணும். அவன் அனுமதி கொடுத்தாதான் அந்த கிரீம் செய்ய முடியும். இல்லனா அந்த கிரீம் உற்பத்தி செய்யறவங்க அவன் உற்பத்தி செய்யற காசுல பாதி அமெரிக்கா கொடுக்கணும். அதே போல வேப்ப இலை, வேப்பங்காய், வேப்பம்பூ, இதுல செய்யக்கூடிய மருந்து. இந்த வேப்ப இலையெல்லாம் எதுக்கு நம்ம உபயோகப்படுத்துவோம் தெரியல? குழந்தைங்களுக்கு வயிற்றுல எதனா பூச்சி இருந்தா என்ன பண்ணுவோம்? கசக்குதோ இல்லையோ, குழந்தை அழுதாலும் சரி என்ன பண்ணுவோம்? வேப்ப இலைய பறிச்சு கழுவி நல்லா அரைச்சி, அம்மியில வச்சு அரைச்சி அதை உருண்டை பண்ணி அவங்க வாயில ஊத்தி பாலாடையில போட்டு ஊத்துவோமா இல்லையா? குழந்தைங்க அழுவும் தானே, சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்கும் கொடுப்போம். எது? ஏன்னா வேப்பம்ன்றது அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்ல, இந்த கெட்டது வயிற்றுல இருக்கிற கெட்ட புழு பூச்சியில அது அழிச்சிடும். இப்படிப்பட்ட இந்த வேப்ப மரத்துடைய இலைகளை அமெரிக்கா காப்புரிமை பெற்று விட்டதால் வேப்ப மலை இலைகளை வைத்து எந்த மருந்து தயாரிச்சாலும் அவங்க கிட்ட அமெரிக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அமெரிக்கா கிட்ட அனுமதி வாங்கிதான் செய்யணும். இல்ல அந்த ஏதாவது தனியார் கம்பெனிங்க வேப்ப இலைய வச்சு ஏதாவது மருந்து தயாரிச்சுட்டாங்க, ஒரு கிரீம் தயாரிச்சுட்டாங்க, இந்த பூச்சிக்கடியெல்லாம் வந்து மேல தடவும் தெரியுமா, ஒரு கிரீம் மாதிரி போடுவோம், ஆயின்மெண்ட் டியூப், அதை தயாரித்தால் கூட அவங்களுக்கு காப்புரிமை இருப்பதால் அமெரிக்காவுக்கு காசு கொடுத்துட்டு தான் இவங்க விற்க முடியும் இந்தியால. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனா 2004 உங்களுடைய அன்பு அண்ணன் அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி ஏற்றவுடன் இந்த நிலைமையை பார்த்தாரு. அவர் சொன்னார், அது எப்படி அமெரிக்காக்காரன் நம்முடைய வேப்ப மரத்தையும் நம்முடைய மஞ்சள் கிழங்கையும் உரிமை கொண்டாடுவார்கள், அதை அனுமதிக்கவே கூடாது என்று சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷம் போராடி இது அங்க அமெரிக்காலேயே இருக்கக்கூடிய கோர்ட்ல போய் அந்த கேஸ் போட்டு அந்த தீர்ப்பை மாத்தி வாங்கிட்டு வர்றார். உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான் அதை செய்தார், வேற யாராலையுமே அதை செய்ய முடியல. 2005 2006 அமெரிக்கா கோர்ட்ல போய் சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட அப்ப மட்டும் 1 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ், அதாவது 5 கோடி ரூபாய் அதை செலவு செய்து பெரிய பெரிய வக்கீல்களை வைத்து அமெரிக்க நீதிமன்றத்துல போய் சண்டையை போட்டு மஞ்சள் காப்புரிமையை ரத்து செய்கிறாங்க. வேப்பம்பூ காப்புரிமை, அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய வேப்பம் மர காப்புரிமையும் அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் காப்புரிமையும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் ரத்து செய்ய வைக்கிறாரு 2005. ரத்து செய்ததுனால தான் இன்னி வரைக்கும் நம்ம மஞ்சளையா வேப்பம்பூவையும் நம்முடைய சொத்தாக கருதி நம்ம இன்னைக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இல்லைன்னா ஒரு வருஷமா அவங்க கிட்ட போய் சண்டை போடணும். கொரோனா காலத்துல என்ன பண்ணி குடிச்சோம்? நம்ம கொரோனா காலகட்டம் இருந்தது இல்லையா? அப்ப என்ன பண்ணோம்? நிலவேம்பு குடிநீர். டெங்கு காய்ச்சலுக்கு நிலவேம்பு குடிநீர், கொரோனால
கபசுர குடிநீர், இதெல்லாம் மஞ்சத்தூள் போட்டு வேப்பம்பூ வேப்ப இலைய சார போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். இதுக்கு எல்லாமே அமெரிக்கா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு செஞ்சிருக்கணும். ஆனா இப்ப தெருக்கு தெரு அதை குடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அது நம்முடைய ஊர், நம்முடைய சொத்து, நம்மளுடைய பாரம்பரியம். எது? வேப்ப மரமும் மஞ்ச கிழங்கும். அதை எப்படி அவங்க உரிமை கொண்டாடுவார்கள் என்பதனால்தான் அவ்வளோ பெரிய, அதற்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்களால அதை கொண்டு வர முடியல. இவர் மட்டும்தான், அருண்மணி மட்டும்தான் அதை யோசிச்சு 5 கோடி ரூபாய் செலவு செய்து அமெரிக்க நீதிமன்றங்களில் போய் வாதாடி மஞ்சக்கிழங்கையும் வேப்ப மரத்தையும் நம்முடைய சொத்தாக மறுபடியும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தார். அதனால்தான் கொரோனா காலகட்டத்தில் நம்மளால எல்லாம் அவ்வளவு எளிதாக அந்த கொரோனாவை தாண்டி வெளிவந்தோம். இல்லைன்னா அவ்வளவுதான், மஞ்சள் யூஸ் பண்ணவே முடியாது, எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்கணும்.